இன்னைக்கு நான் ரெண்டு விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போறேன். முதலாவது ஒரு ஆலோசனை. கத்தர் என்னை பாரப்படுத்தினதுனால முதலாவது ஒரு ஆலோசனையை சொல்லிவிட்டு ரெண்டாவது ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். முதல் ஆலோசனை என்ன அப்படின்னா, சபையில் யாரோடு நட்பா இருக்க வேண்டும், அல்லது நம்ம யாரோடு நட்பா இருக்கிறோம், அல்லது சபையிலே நாம் யாரா இருக்கிறோம். மத்தேயு 25வது அதிகாரம் 1வது வசனத்துல, பரலோக ராஜ்யம் தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். பரலோக ராஜ்யம் என்பதை சபை என்று சொல்லலாம். சபை கன்னிகைகள் நிறைந்த இடம். கன்னிகை என்றால் திருமணத்திற்கு ஆயத்தமாக இருக்கிற ஒரு பெண். கன்னிகை என்றால் என்ன அர்த்தம்? ஆயத்தமா இருக்கிற பெண். நம்மை குறித்து பவுல் என்ன சொல்லுகிறார்? 2 கொரிந்தியர் 11:2 நம்மை குறித்து பவுல் என்ன சொல்றார் பாருங்க. உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியினால். அப்ப நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்காக நியமிக்கப்பட்ட அல்லது நிச்சயிக்கப்பட்ட கன்னிகைகள். ஸோ நமக்கும் மணவாளன் இயேசுவுக்கும் பரலோகத்திலே ஒரு திருமணம் நடக்க போகிறது. திருமணம் இந்த உலகத்துல கணவன் மனைவி தாலி கட்டி குடும்பம் நடத்துறாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு அனுபவம் அல்ல. எப்படி ஒரு ஆண் ஒரு பெண் திருமணத்துக்கு அப்புறம் அவர்கள் சேர்ந்து வாசம் பண்றாங்களோ, அது மாதிரி நாமும் கிறிஸ்துவும் சேர்ந்து பரலோகத்திலே வாசம் பண்ண போகிறோம். நித்தியமாய் வாசம் பண்ண போகிறோம். அதனாலதான் நித்திய விவாகத்திற்கென்று நம்மளை கர்த்தர் முன் குறித்திருக்க என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப கிறிஸ்துவோடு கூட நித்தியமாய் நாம் இணைய போகிறோம். அதுதான் திருமணம் என்று வேதம் சொல்லுகிறது. ஸோ அவரோடு கூட போய் சேர்ந்து வாழ போகிற அந்த அனுபவத்தை தான் திருமணம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி கிறிஸ்துவாகிய மணவாளனுக்கு கன்னிகையாக நியமிக்கப்பட்டவர்கள் தான் சபையில் இருக்கிற நாம் ஒவ்வொருவரும். இப்ப என்னன்னா, இந்த சபையில 2 கூட்டம் இருக்குது. பைபிள் அப்படிதான் சொல்லி இருக்குது. ஒரு கூட்டம் புத்தி உள்ளவர்கள் 5 பேர், புத்தி இல்லாதவர்கள் 5 பேர். கிட்டத்தட்ட பாதின்னு சொல்லுது என்ன? ஆமா. அப்ப சபையில் நாம் இருந்தாலும் நம்ம எந்த கூட்டத்தோடு இருக்கிறோம் அப்படிங்கிறத குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு கூட்டம் கைவிடப்படுகிறது. ஏன்னா அவர்கள் தங்களுடைய கிரியைகள்னால தங்களுக்கு தேவன் கொடுத்த கிருபைகளை இழந்து போயிருக்கிறாங்க. ஆகவே மணவாளன் வரும்போது அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படவில்லை, ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அந்த கிருபை இல்லாதனால, அந்த எண்ணெய் இல்லாதனால, எண்ணெய் வாங்க போயிருக்கும் போது மணவாளன் வந்து விட்டார், கைவிடப்பட்டு விட்டார்கள். ஆனா இன்னொரு கூட்டம் தங்களுடைய கிரியைகளினால் தங்களுக்குள்ளான கிருபையை பெருக்கிக் கொண்டார்கள். எண்ணெய அதிகப்படியா சம்பாதித்து வைத்துக் கொண்டாங்க. அதனால மணவாளன் வர தாமதித்தாலும் அவருடைய தீவெட்டி எரிந்து கொண்டே இருந்தது. மணவாளன் வந்தார், அந்த 5 கன்னிகைகளும் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். ஸோ நாம் எப்படிப்பட்ட கிரியைகளை உடையவர்களாக இருக்கிறோம் என்கிறது ரொம்ப முக்கியம். நம்முடைய கிரியைகள் தேவன் நமக்கு கொடுத்த அந்த கிருபையை போக்கடிக்கிறதா இருந்துடக்கூடாது, வீணாக்கிறதா இருந்துடக்கூடாது. கிருபையில நம்ம வளரணும். அதற்கேற்ற கிரியை நமக்கு வேணும். நம்முடைய சபையில எல்லாரும் பரலோகம் போகணும்னு தான் நாங்க ரொம்ப பிரயாசப்படுறோம். அதுக்கு தான் ஆவியானவர் நம்மை பலவந்தம் பண்ணுகிறார், நம்மோடு பேசுகிறார், நம்ம மேல் அசைவாடுகிறார், நம்மை உணர்த்துகிறார், சில நேரங்களில் நம்மை சிட்சிக்கிறார், என்ன நம்மை சீர்திருத்துகிறார். ஏனென்றால் எல்லாரும் என்ன செய்யணும்? உலகத்துல ஒருவனாகிலும் கெட்டு போகக்கூடாது, நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிற ஆண்டவர் விலையேற பெற்ற ரத்தத்தினால சம்பாதித்த இந்த சபையில ஒருத்தர் கைவிடப்படணும்னு ஆண்டவர் முன் குறிச்சிருப்பாரா? இல்ல.
நம்ம எல்லாரும் கிறிஸ்துவோடு கூட இருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். ஆனாலும் இயேசு கிறிஸ்துவின் 12 சீடர்கள்லயே ஒருவன் யாரா இருந்தான்? துரோகியா இருந்தான். என்ன, ஆனா அவனும் மனம் திரும்பணுங்கிறதுக்கு சாடமாடைய ஆண்டவர் சொல்லிதான் பார்த்தார். இயேசு கல்வாரி சிலுவையில அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படணும். அதுக்கு எவனோ ஒருத்தன் காட்டி கொடுக்கப்படணும், எவனோ ஒருத்தன் காட்டி கொடுக்கணும். ஆனா அது யூதாசா இருக்க வேண்டாமே அப்படிங்கிறது தான் நம்முடைய இயேசு கிறிஸ்துவனுடைய அங்கலாய்ப்பு. ஆனா அவன் மனம் திரும்புற மாதிரி இல்லை. அதனால அவனுடைய முடிவு ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு. அதனால சபையில நாம் யாரோட இசைவா இருக்கிறோம், இணைஞ்சிருக்கிறோம், பழகுறோம், ஏன்னா யாரோட நட்பா இருக்கிறோங்கிறதெல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பார்க்கணும். அவர்கள் பக்தி உள்ளவர்களா, ஆவிக்குரியவர்களா, சத்தியத்துல நடக்கிறவர்களா, சாட்சி உள்ளவர்களா, சபையில சொல்ற காரியங்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களா, உத்தமமா இருக்கிறாங்களா? 100% பரிசுத்தம்னு ஒண்ணு இந்த உலகத்துல கிடையாது. ஏன்னா கரைபடாத ஒரு வாழ்க்கை நமக்கு பரலோகத்துல தான். ஏன்னா அங்கதான் யாரும் கரைப்படுத்த முடியாது. ஆனா இந்த உலகத்துல நாம் பல விதங்கள்ல கரைப்படுகிறோம். ஆனாலும் மனசாட்சி ஒண்ணு இருக்குதுல்ல. சோ கரைப்பட்டாலும் ஆண்டோடைய சமூகத்துல வந்து உணர்வடைஞ்சு ஒப்பு கொடுத்து ஆண்டோடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்படுகிற ஒரு கூட்டம் உண்டு. ஆனா துணிகரமாய் வாழ்கிற ஒரு கூட்டமும் உண்டு. நாம் துணிகரமாய் வாழ்கிற கூட்டத்தோடு சேர்ந்து கொள்ள கூடாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. என்ன, சபைக்கு நம்ம புதுசா வர்றோம்னு வச்சுக்கோங்களேன். அன்னைக்கு நமக்கு யாரையும் தெரியாது சபையில. நம்ம என்ன நினைப்போம்? சபையில இருக்கிற எல்லாருமே ரொம்ப நல்லவங்க, பரிசுத்தவான்கள் அப்படிதான் நினைப்போம். அப்படிதான் எல்லாரையும் கர்த்தர் நீதிமான்களா மாற்றி இருக்கிறார். அப்ப நமக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க அல்லது நமக்கு பக்கத்து ஏரியால இருக்கிறவங்க யாராவது நம்ம கிட்ட அப்படியே பழக ஆரம்பிப்பாங்க. ஏன்னா நம்ம தனித்து வாசம் பண்ண முடியாதுல்ல. ஸோ எப்படியும் நம்ம ஒரு கேங் ஆகும், செட் ஆகும், நண்பர்கள் ஆகும். அப்படி ஆகும்போது நம்ம ஜாக்கிரதையா என்ன செய்யணும்? இருக்கணும். ஸோ யாராவது நமக்கு இடரல் உண்டாக்குகிறவர்களா இருந்தா நம்ம உடனே அவங்கள நியாயம் தீர்க்க முடியாது. என்ன, ஆமா. ஆனா நம்ம கொஞ்சம் அவங்கள என்ன செய்யணும்? விட்டு விலகி, அவர்களை விட்டு என்ன செய்யணும்? விலகி. பாருங்க, பவுல் அப்போஸ்தலன் கூட சில விஷயங்களை சொல்றாரு பாருங்க. ரோமர் 16:17 அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்க. நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாய், அப்ப சபையில ஒரு சத்தியம் போதிக்கப்படுகிறது, உபதேசம் சொல்லப்படுகிறது. இதுக்கு விரோதமாய் பேசி பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குறவர்களை குறித்து எச்சரிக்கையா இருங்க. பாருங்க, தேவன் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர், சபையும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது, சாத்தானும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவன், பிரச்சனைகளும் பவுல் காலத்துல இருந்த அதே பிரச்சனை தான் இன்னைக்கு இருக்கிற அதே பிரச்சனை தான் பவுல் காலத்திலையும். ஸோ ஆண்டவர் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வை பைபிள் எழுதி வச்சிருக்கிறார். அப்ப இங்க பாஸ்டர் கற்றுக் கொடுக்கிற உபதேசத்துக்கு விரோதமாய் யாராவது பேசி பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குனா எச்சரிக்கையா இருந்து அவர்களை விட்டு அவர்களை விளக்குங்கன்னு பைபிள்ல போடல. புரியுதா உங்களுக்கு? அதனால அவர்களை நாம் நியாயம் தீர்க்கவோ, கடிந்து கொள்ளவோ, சண்டை போடவோ, வாக்குவாதம் பண்ணவோ நாம் அழைக்கப்படவில்லை. பவுலே சொல்றாரு, எங்களுக்கு அப்படிப்பட்ட பழக்கம் கிடையாது, வாக்குவாதம் பண்ணுகிறது எங்களுக்கு பழக்கம் கிடையாது. ஆனா அவர்களை விட்டு விலகுங்க. விலகுங்கண்ணா, பேச மாட்டேன் இன்னிலிருந்து, அப்படி கிடையாது.
அப்படியே சிரிச்சுக்கிட்டே போயிடணும். நல்லா இருக்கீங்களா? சோத்திரம் அல்லேலூயா. அந்த வாரேன். ஆமாம், ரொம்ப அந்யோன்யமாக என்ன செஞ்சிடக்கூடாது. ஆமாம், ஏதாவது பேச ஆரம்பிச்சாங்க, அப்படியா, ஐயோ எனக்கு தெரியாதே, ஓ அப்படியா, இந்த வாரேன். என்ன 2 தீமோத்தேயு 3:5 தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு. தேவபக்தின்னு ஒன்று இருக்கு, ஆனா தேவபக்தியின் வேஷம் என்றும் ஒன்று இருக்கிறது. ரொம்ப சபையில பக்தியா இருக்கிற மாதிரி இருப்பாங்க, நம்ம பார்த்தா அப்படியே அருள் வடியும். பாஸ்டர்கிட்ட கூட இவ்வளவு அருள் இல்லையப்பா, பாஸ்டரை விட அருளால இருக்கிறாங்க. பாஸ்டர் ஜோம் பண்ணா அப்படியே அருள் இறங்குது. இறங்கும். எவ்வளவு பேரை பார்த்துருப்போம் அருள் இறங்குற ஆட்களை. வாழ்க்கை ரொம்ப முக்கியம், குணம் ரொம்ப முக்கியம், பேச்சு ரொம்ப முக்கியம். அதனாலதான் ஆண்டவர் சொன்ன, அவருடைய கனிகளினால் அவர்களை வரங்களினால் அறிவீர்கள் என்று சொல்லல. அவங்க ஜெபிக்கிற ஜெபத்தினால் அவர்களை அறிவீர்கள்னு சொல்லல. அவங்களுக்கு எவ்வளவு வேத அறிவு இருக்கு, அவங்க எப்படி பிரசங்கம் பண்றாங்க, அவங்க எப்படி ஊழியம் செய்வாங்க, அதனால அவர்களை நீங்கள் அறிவீர்கள்னு சொல்லல. குணம் எப்படி இருக்கு, குணத்தினால நீங்க அவர்களை அறிவீர்கள். நல்ல கனி கொடுத்தா நல்ல மரம், கெட்ட கனி கொடுத்தா கெட்ட கனி கொடுக்கிற அருள் நிறைந்த விசுவாசி இருக்கும். அது அருளா இருளான்னு நமக்கு முதல்ல என்ன செய்யாது, தெரியாது. கெட்ட கனி கொடுக்கிற அருள் நிறைந்த விசுவாசிகள் உண்டு. அபிஷேகம் எல்லாருக்குமானது தானே. மாம்சமான யாவர் மேலே நாவியை ஊற்று, எல்லாருக்கும் ஆண்டவர் அபிஷேகத்தை தரார். ஆனா அந்த ஆவியானவருடைய துணையை கொண்டு நம்ம ஆவியின் கனி கொடுக்கணும். அந்த லைனுக்கு போகணும், நம்ம அந்த இடத்துக்கு போகணும். வெறும் ஆவியின் நிறைவை வச்சு நம்ம வாழ்றதுல பிரயோஜனம் இல்லை. நம்ம நல்ல கனி என்ன செய்யணும். ஸோ அப்படி அவர் சொல்றார், தேவபக்தியின் வேஷம் தரித்திருக்கிறவர்களை விட்டு. இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போமா? ஏன்னா நான் சொல்றது அது என்னுடைய தனிப்பட்ட ஆலோசனை, நீங்க நினைச்சிடக்கூடாது, இது தேவ ஆலோசனை. அதனால தான் பைபிள் அந்த வசனத்தை காட்டுறேன். 2 தெசலோனிக்கேயர் 3:6 பாருங்க. 2 தெசலோனிக்கேயர் 3:6. மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல். சபைக்கு சில முறைமைகள் உண்டு, சபைக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்குது, சபைக்குன்னு கொள்கை இருக்குது. நமக்கு ஒரு 4 கொள்கை சொன்ன. என்னென்ன கொள்கை? அட்டையெல்லாம் பிரிண்ட் பண்ணி கொடுத்தேன். முதல்ல தேவ பக்தியா இருக்கணும், 2வது அன்பா இருக்கணும், 3வது நன்மை செய்யணும், 4வது எப்போதும் எல்லா இடத்துலையும் என்ன செய்யணும், வெற்றி சிறக்கணும். இது ஒரு சுருக்கமான கொள்கை. விரிவான கொள்கை அப்படின்னு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் எடுத்தேன், ஒரு 17 பாயிண்ட். அதையும் நான் உங்களுக்கு போட்டு தருவேன். ஆமாம். ஸோ நமக்குன்னு முறைமை உண்டு. இப்போ வசனத்துக்கு வாங்க. எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு ஆலோசனை சொல்றோம்னு சொல்லலைங்க. என்ன சொல்றோம்? கட்டளை இடுகிறோம். அது யாருக்கு நன்மை? நமக்கு நன்மை. பரலோகம் போகணுமா வேண்டாமா? சொல்லுங்க சத்தமா. பரலோகம் போகணுமா வேண்டாமா? ஆமா, நம்ம பாரம்பரிய சபை கிடையாது, நம்ம ஆவிக்குரிய சபை. பாரம்பரிய சபைகள்ல சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள்லாம் உண்டு. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்திலையும் பவுல் சொல்றாரு, உங்களுக்குள்ள இதெல்லாம் இருக்குது, நீங்க குழந்தைகளா இருக்கிறீங்க அப்படிங்கிறாரு. ஸோ நம்முடைய சபை குழந்தைகள் நிறைந்த பாரம்பரிய சபை அல்ல. நம்மெல்லாம் மணவாட்டி சபை. ஆண்டவர் குழந்தைய திருமணம் பண்ண வர்றாரா, மணவாட்டிய திருமணம் பண்ண வர்றாரா? குழந்தைய எடுத்துக்கிட்டு போக முடியாது, ஆண்டவர் வச்சிருக்க முடியாது. நம்மளாம் மணவாட்டியா மாறணும். ரலையிலையோ சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, பைபிள்ல ஒரு சம்பவத்தை லேசா சொல்லிட்டு நான் போறேன் அடுத்த செய்திக்கு. கோராகு அப்படின்னு ஒருத்தன் மோசேக்கு விரோதமா
ஒரு கூட்டத்தை கூட்டினான். அந்த கோராகு யாருன்னா கோகாத் வம்சத்தை சேர்ந்தவன். லேவி கோத்திரத்தை கர்த்தர் தம்முடைய ஊழியத்துக்காக தெரிந்தெடுத்தார். அதுல ஆரோன் குடும்பம் தான் ஆசரிப்பு கூடாரத்துல ஊழியம் செய்யற குடும்பம். ஆரோனுடைய குடும்பம் தான் தூபம் காட்டுவாங்க. ஆரோனுடைய குடும்பம் தான் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் தூபம் காட்டுற அந்த பணியை செய்கிறவர்கள். அப்புறம் அந்த லேவி கோத்திரத்துல கெர்சோனியர், கோகாத்தியர், மெராரியர்லாம் உண்டு. அதுல இந்த கெர்சோனியர் அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் எடை மிகுந்த பொருட்கள் இருக்கும்ல, மரம், பலகை, என இந்த இரும்பு, இந்த மாதிரியான பொருட்கள்லாம் தூக்குறவங்க. அதெல்லாம் அவங்க தான் தூக்கிட்டு போகணும், எடுத்துட்டு போகணும். அப்புறம் மெராரியருங்கிறவங்க திரைச்சீலைகளை மடித்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு தூக்கிட்டு போகிறது, ஆசரிப்பு கூடாரம் போடும்போது கிளியாமல் பத்திரமா போடு, இதெல்லாம் மெராரியருடைய வேலை. அப்புறம் கோகாத்தியருடைய பணி ரொம்ப புனிதமானது. என்னன்னா அவங்க தான் இந்த பனிமுட்டுகள்லாம் எடுத்துட்டு போவாங்க. அந்த தங்கத்துல பொன்னாலான எல்லாத்தையும் தூக்குறது யார் வேலை? உடன்படிக்கை பெட்டியை தவிர மற்ற எல்லா விலையேற பெற்ற பொருட்களையும் யார் தான் சுமக்கணும்? கோகாத் புத்திரர். ஏன்னா இந்த 3 பேரும் லேவியினுடைய பிள்ளைகள். அந்த லேவியினுடைய பிள்ளைகள் 3 பேரையும் அந்த 3 கோத்திரமா பிரிச்சு 3 குடும்பத்துக்கும் ஆண்டவர் இந்த வேலைகளை பிரிச்சு கொடுத்திருந்தார். ஆனா ஆரோனுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள அந்த ஆராதனைக்குன்னு போக முடியும். இப்ப இந்த கோராத் கோத்திரத்தை சேர்ந்த இந்த கோராகு, நாங்க தூபம் காட்ட கூடாதா, நீங்க தான் தூபம் காட்டணும்னு சட்டமா யார் சொன்னா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 250 பேரை கூட்டு வந்து மோசேக்கு விரோதம் என்ன பண்றான்? கலகம் பண்றான். ஆமா, மோசே அவர் ஒரு காலத்துல அவருக்கு கோபம் வரும். ஆனா இப்ப எங்குமுள்ள சகல மனிதர்களும் மோசே எப்படிப்பட்டவன்? மிகுந்த சாந்த குணம் உள்ளவன். அதனால சரிப்பா, நாளைக்கு வாங்க. எத்தனை பேர் தூபம் காட்ட போறீங்க? 250 பேர் வாங்க. எங்க 250 பேரும் ஆளுக்கு ஒரு தூப கரண்டியை கொண்டு வர்றாங்க. எங்க செஞ்சாங்கன்னு தெரியல. அப்ப டூப்ளிகேட் விற்கும் போல. ஏன்னா ஆராதனை ஸ்தலத்துல இருக்கு, ஒரு மைக் இருக்கு. 250 பேர் மைக்கை வாங்கிட்டு வந்துட்டான்னா பாருங்களேன். ஏதோ மைக் கம்பெனிக்காரனுக்கு விற்பனை ஆகும் போல, அவன் ஜோம் பண்ணியிருப்பான் போல, ஆண்டவரே இந்த மைக்கெல்லாம் வித்து விடுங்கன்னு. அதனால இப்ப யோசித்து பாருங்க, நீங்க அத்தனை பேரும் ஆளுக்கு ஒரு மைக்கை வாங்கிட்டு வந்துட்டீங்க. என்ன நீங்க மட்டும்தான் மைக்கில் பாடுவீங்களா? நாங்களும் மைக்கில் பாடுவோம். அப்ப நான் என்ன சொல்லுவேன்? சண்டைக்கு வந்தீங்கன்னா சரி வாங்கிட்டு வாங்க. யோசித்து பாருங்க, நீங்க எப்படி 250 பேர் இருப்பீங்க. 250 பேர் ஆளுக்கு ஒரு மைக்கை வச்சு பாடினா எப்படி இருக்கும்? அவ்வளவுதான், பக்கத்தில் இருக்கிறவங்க அவ்வளவு பேர் என்ன வந்துடும். சரி வாங்கன்ட்டாரு. 250 பேரும் தூப கலசத்துல தூபத்தை போட்டு வந்து நிக்கிறாங்க. ஆண்டவருடைய கோபம் பற்றி எரிந்தது. மோசே முதல்லயே என்ன ஆண்டவரே இதுக்கெல்லாமா கோபப்படுறதுன்னு ஆண்டவரை ஆத்தி வச்சிருந்தான். ஆனாலும் ஆண்டவருக்கு கோபம் தெரியல. ஆண்டவர் சொன்னாரு, நீங்க அவங்கள விட்டு விலகி போங்க. பாருங்க, ஏதோ வித்தியாசமா நடக்குது. ஆனா இவங்களுக்கு புரியல. ஏன்னா இவங்களுக்குள்ள ஒரு கலகத்தின் ஆவி. அதனால பிரிஞ்சாங்க. அந்த கோராகு, தாத்தான், அபிராம் அவங்க குடும்பமும் சேர்ந்துக்கிடுச்சுங்க. குடும்பமும். இப்ப மோசே போய் அந்த கோகாத் மனைவிட்ட சொல்லாரு, என்னம்மா அவன் புருஷன் இப்படி சொல்லாரு அப்படின்னா, ஆமா அவர் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு. யாரு? மனைவி. புருஷன் தவறான வழியில போகும்போது மனைவி தான் என்ன செய்யணும்? நிக்கணும். அப்படி செய்யாதீங்க, அப்படி நல்லதில்லை அப்படின்னா. மனைவி தவறான வழியில போனா புருஷன் என்ன செய்யணும்? நிக்கணும். அப்படி செய்யக்கூடாது. ஏன்னா 2 பேரும் எங்க வந்து சேரணும்? பரலோகம் வந்து சேரணும்ல. ஆமா, அடுத்த கல்யாணத்துக்கு ஆண்டவர் ஒரு செய்தி கொடுத்துருக்காரு. அடுத்து யார் கல்யாணம் பண்ண போறாங்கன்னு தெரியல, ஆனா செய்தி ரெடி ஆயிடுச்சு. ஆமா, ஆண்டவர் கல்யாணம் பண்ணி வைக்கிறதே எதுக்கு தான்? ஒன்னு இழுத்து எங்க கொண்டு வந்து சேர்த்துரு? பரலோகத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துருன்னு தான். அப்ப யாராவது இப்ப கோகாத் அப்படி போறான்னா மனைவி என்ன செஞ்சிருக்கணும்? ஏங்க
சோத்துல விஷத்தை வச்சு விட்டுருவேன். என்ன நீங்க பாஸ்டருக்கு விரோதமா பேசிட்டு இருக்கீங்க? சொல்லணுமா வேண்டாமா? ஏன்னா எவன் யாருக்கு பயப்படலனாலும் யாருக்கு பயப்படுவான்? இந்த ரகசியம் பெரியது. ஆனா பாருங்களேன், குடும்பமா சேர்ந்துக்கிட்டாங்கங்க. ஆண்டவர் விலக சொன்னாரு. மோசே ஒரே ஒரு ஜெபம் பண்ண, ஆண்டவரே இயல்பா ஒண்ணு நடக்கக்கூடாது. ஏன்னா நடந்தா ஏதோ தற்செயலா நடந்துச்சுன்னு நினைப்பாங்க. அப்ப என்னப்பா செய்யணும்? பூமி பிளந்துட்டணும் ஆண்டவரே. அதே மாதிரியே பூமி பிளந்து அவங்க கூடாரம், அவங்க சட்டி பொட்டி எதையுமே இவங்க எடுத்துட்டு போய் எரிக்க வேண்டிய அவசியமே இல்லாம அத்தனையும் உள்ள போயிடுச்சு, மூடிட்டார். இந்த 250 பேர் அங்க இருக்கான். இப்ப குடும்பம் உள்ள போயிடுச்சு. 250 பேர் ஆசரிப்பு கூடார வாசல்ல இருக்கிறான். தேவனுடைய சந்நிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு வந்து 250 பேரையும் பட்சித்தது. அது மட்டும் இல்ல, இது அதோட முடியலைங்க. சபையார் எல்லாரும் முறுமுறுத்தார்கள். என்ன சொல்றாங்க? என்ன மோசே, விட்டா எல்லாரும் இப்படி அழிச்சுக்கிட்டே இருப்பீரோ? கர்த்தருடைய கோபம் தொடங்கிற்று, வாதை தொடங்கியது. அதுக்கப்புறமும் ஆரோன் தான் தூப கலசத்தை எடுத்துட்டு என்னங்க செய்யறாரு? ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போய் தேவனுக்கு முன்பாக நின்று வாதையை நிறுத்துகிறார். இப்ப நம்ம எல்லாரும் ஒரு தரிசனத்தை நோக்கி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? பயணத்துக்கு இருக்கோம். நம்முடைய பிரதான தரிசனம் பரலோகத்துக்கு என்ன செய்யணும்? எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஆகவே நாம் யாரோடு சேர்றோங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். சபையில என்னைக்குமே நம்ம பிரிவினையான வார்த்தைகளை பேசுகிறவர்களோட என்ன செய்யக்கூடாது? குறை பேசுகிறவர்களோட சேரக்கூடாது. உபதேசத்துக்கு விரோதமாக பேசுகிறவர்களோட நம்ம சேரக்கூடாது. மோஸ்ட்லி நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொள்ளும் போது இந்த யூடியூப்பில் நிறையா செய்திகள்லாம் வருதில்ல, அப்படி செய்திகளை கேட்காம இருக்கிறதுக்கு நீங்கள் ஆலோசனை சொல்லுங்கள். ஏன்னா நம்ம ஞாயிற்றுக்கிழமை கேட்குற செய்தியவே இன்னும் என்ன செய்யலை, கை கொள்ளலை. எவ்வளோ பெண்டிங் இருக்குது? அது ஒரு 1128 மெசேஜ் பெண்டிங் இருக்கும் நம்ம கை கொள்ளாத செய்தி. ஏன்னா அதனால் நம்ம தேவைக்கு அதிகமாக தான் ஆண்டோடைய வார்த்தையை நம்ம கேட்குறோம். அதை தாண்டி நீங்கள் செய்தி கேட்கணும்னா யார் செய்தியை கேட்கலாம்னு என்கிட்ட கேட்டு என்ன செய்யுங்க, செய்தி கேளுங்க. இது கடைசி காலம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுவார்கள்னு பைபிளில் போட்டிருக்கிறதுனால, ஏன்னா நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோமா கைவிடப்படுவோமான்னு இப்போ தெரியுமா? பக்கத்தில் இருக்கிற முகத்தை பாருங்க. அருள் ஏராளமாய் வடியும். முகத்தில் வடியுது அருள். ஆமா, எல்லாருமே எடுத்துக்கொள்ளப்படுற மாதிரி தான் இருக்கும். ஆனா அன்னைக்கு தான் தெரியும் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோமா. ஏன்னா 10 பேரும் கன்னிகைகள் தான் தீவெட்டி எரிஞ்சுக்கிட்டு தானே இருந்துச்சு. புரியுதா? யாரு தீவெட்டியும் எரியாம இல்லைங்க, என்ன இல்லை, ஆனா எரிஞ்சுக்கிட்டு தான் இருந்துச்சு. அப்ப 10 பேரும் எரிஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இது எனக்கு கர்த்தர் ஒரு பாரத்தை கொடுத்ததுனால உங்களுக்கு ஆலோசனையை சொல்லணும்னு சொல்லிட்டு, இது ஒரு பெரிய செய்தி எடுத்தா நல்லா இருக்காது, சும்மா இது ஒரு ஆலோசனையா மட்டும் சொல்லுவோம் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அதனால யாராவது சபைக்கு விரோதமா பேசுறாங்க செய்யறாங்க அப்படின்னா ஒரு சில ஆலோசனைகள் நம்ம என்ன செய்யலாம், அவங்களுக்கு சொல்லி பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன செஞ்சிட வேண்டியது, விலகிக்கிட வேண்டியதுதான். மற்றபடி நம்ம யாரையும் விரோதிக்கவோ யாரையும் குற்றம் சாட்டவோ தேவன் நம்மை அழைக்கவில்லை. நம்ம ஜெபிப்போம். நம்ம சபையில எல்லாரும் என்ன செய்யணும், பரலோகத்துக்கு வந்து சேரணும். அதுக்காக நம்ம தொடர்ந்து பிரயாசப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு 8வது அதிகாரம் 10வது வசனத்துல இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன் என்றார். என்ன நடந்துச்சு? ஒரு 100க்கு அதிபதி அப்படின்னா ஒரு எஸ்பின்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ், அந்த ஸ்தானத்தில் இருக்கிற ஒருவன். அவனுக்கு கீழே 100க்கும் மேற்பட்ட வீரர்கள் இருப்பாங்க. ஸோ இவர் வந்து ஒரு கமாண்டிங் ஆஃபீஸர், சென்ச்சூரியன். அவருக்கு நிறைய அதிகாரங்கள் உண்டு. அவரை கண்டா எல்லாரும் பயப்படுவாங்க. அவர் ஒரு யூனிஃபார்மில் இருப்பார், மெஜஸ்டிக்காக இருப்பார், ரொம்ப டிசிப்ளினாக இருப்பார். ஏன்னா இவர் ஒரு படையை நடத்துகிறவர். ஆமாம், அப்படி ஒரு 100க்கு அதிபதி இயேசுவின் இடத்துல வந்து
என் வேலைக்காரன் சுகவீனமா இருக்கிறான், அவனை நீங்க வந்து சுகமாக்கணும்னு சொல்றாரு. ஆண்டவர் உடனே நான் வர்றேன் அப்படிங்கிறாரு. நூற்றுக்கு அதிபதி சொல்றாரு, நீர் என் வீட்டுக்கு வருகிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் அப்படின்னு சொல்றார். என்ன ஆச்சரியம்னா, என் வீட்டுக்கு வர நான் பாத்திரன் அல்ல, நான் தகுதியுள்ளவன் அல்ல, என் வீட்டுக்கெல்லாம் நீங்க வர வேண்டான்னு சொல்ற ஒருத்தனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஏங்க தகுதின்னு முதல்ல நம்ம யோசிப்போம்ல, என்னப்பா தகுதி இல்லைங்கிற, தகுதி இல்லாத உன்னைய நான் எப்படிப்பா ஆசீர்வதிக்கிறது, தகுதி இல்லாத உன்னைய உன் ஜெபத்தை நான் எப்படி கேட்கறது யோசிப்போம்ல. ஸோ நான் பார்த்து நான் நல்லன்னு சொன்னவனுடைய ஜெபத்துக்கே தேவன் பதில் கொடுத்திருக்கிறார் அப்படின்னா அந்த அப்ரோச் என்னது, அவனுடைய அணுகுமுறை, அதைத்தான் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. அதுல தான் அந்த ரகசியம் இருக்கிறது. என்னன்னா, ஒவ்வொருத்தரும் ஆண்டவர்கிட்ட ஒரு விண்ணப்பத்தோட வரும்போது தேவன் இதுக்கு நமக்கு என்ன செய்யணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இப்போ யவீர் வந்தான், ஆண்டவரே எங்கள் வீட்டில் என் மகா மரண அவஸ்தையா இருக்கிறா, வாங்க அப்படின்னா. சரின்னு வாரேன்னாரு, கூட்டு போனாரு. போற வழியிலேயே ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தின், அவருடைய எதிர்பார்ப்பு என்னன்னு பாருங்க, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா நான் சுகமாவேன், இது அவளுடைய எதிர்பார்ப்பு. தொட்டா சுகமானா இவர் திரும்பி யார் என்னை தொட்டதுன்னாரு. இப்படியே பேச்சுவார்த்தை நடந்துச்சு, லேட் ஆயிடுச்சு. இப்ப வீட்டில இருந்து வந்து போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், பிள்ளை செத்துட்டா, வந்து ஆக வேண்டிய காரியங்களை செய்யும் அப்படின்ன உடனே பாருங்க, இப்ப யவீரனுடைய எதிர்பார்ப்பு என்ன, சே ஆண்டவர் கொஞ்சம் 10 நிமிஷம் முன்னாடி வந்திருந்தாருன்னா, புரியுதா? இதே தான் மார்த்தாள் மரியாள் சொன்னாங்க, ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அப்ப இது எல்லாமே நம்ம தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நமக்கு இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு. என்ன, நாகமான் கூட எலிசா தீர்க்கதரிசிட்ட சுகம் பெற வந்த போது எலிசா தீர்க்கதரிசி நாகமான பார்க்கவே இல்லை, அசிஸ்டன்ட் அனுப்பி விட்டார் வாசலுக்கு. ஐயா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லுவான்னு எதிர்பார்த்தா, ஐயா ஜோம் பண்ணிட்டு இருக்கா, ஐயாவெல்லாம் பார்க்க முடியாது, நீர் போய் யோர்தான்ல 7 தடவை முங்கி எந்திச்சு வீட்டுக்கு போம் அப்படின்ன உடனே அவனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன்னா எவ்வளவு பெரிய ஆளு, என்னைய அந்த தீர்க்கதரிசி சிவப்பு கம்பளம் விரிச்சு வரவேற்று, ஏன்னா இந்த தேசத்தை தான் இவன் இதுக்கு முன்னாடி யுத்தம் பண்ணி தேசத்தையே கலங்கடிச்சவன். அப்ப அந்த தேசத்தை பொறுத்த வரையில அவன் பெரிய ஹீரோ. அப்ப அவனுக்கு முன்னாடி எல்லாம் நடுங்குவாங்க, அவனை வணங்குவாங்க. அப்ப என்னைய வரவேற்று, ஐயா உமக்கு என்ன குஷ்டரோகமா, உடம்பு முழுசுமா, வாங்க, என்ன நான் ஒரு தைலம் வச்சிருக்கிறேன். என்ன தைலம், ஏதோ ஒரு தைலம் மறந்து போச்சு, 1-2 தைலம் மனசுல ஞாபகம், அந்த போட்டு நான் என்ன செய்யறேன், மேல இருந்து தடவுறேன், படுங்க குப்புற படுங்க, சட்டையை கழட்டிட்டு குப்புற படுங்க அப்படின்னு மேல இருந்து கீழே வரைக்கும் தடவி என்னைய சுகமாக்குவான்னு நான் நினைச்சா, என்னைய வாசல்லே வச்சு பேசி, சரி அப்படியே நான் முங்குறதுக்கு இந்த ஊர்ல இருக்கிற அந்த சாக்கடை தண்ணி தான் கிடைச்சதா? எங்க ஊர்ல கங்கை யமுனை போன்ற புண்ணிய நதிகள்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்கு, ஓடிட்டு இருக்கு, நான் அங்க மூழ்க கூடாதா? பாருங்க, அவன் எதிர்பார்ப்பு வேற மாதிரி இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. தேவனுமே ஒருத்தருக்கு செஞ்ச மாதிரி இன்னொருத்தருக்கு என்ன செய்யறது இல்ல, அதாவது செய்யல. பைபிள்ல ஒருத்தனை பார்வை அடைவாக யாக அப்படின்னாரு, பார்வை அடைஞ்சிட்டான். இன்னொருத்தனுக்கு துப்பி சேருண்டாக்கி கண்ணில் பூசி சீலவம் குளத்துல போய் கழுவுன்னாரு. என்ன
குஷ்டரோகிய தொட்டு சுகமாக்கினாரு. இன்னொரு இடத்துல குஷ்டரோகிய பார்த்து நீங்க போய் உங்களை ஆசாரியர் இடத்துல காண்பீங்கன்னாரு. அவங்க போகும்போது சுகமாக்குறான். ஒருத்தனை தொட்ட உடனே என்ன செஞ்சுட்டா? சுகமாயிட்டான். வித்தியாசங்கள். இதெல்லாம் பார்த்த உடனே நமக்கும் என்ன தோணும்? வித்தியாசங்கள் தோணும்ல. எப்படி நம்மளை அவர் டீல் பண்ண போறார், அல்லது நம்ம எதிர்பார்ப்பு இப்படிலாம் இருக்குதுல்ல. 100க்கு அதிபதியினுடைய எதிர்பார்ப்பை பார்த்து இயேசு ஆச்சரியப்பட்டார். ஏன்னா 100க்கு அதிபதி இயேசுநாதர் வீட்டுக்கு வரணும்னு எதிர்பார்க்கல. இயேசுநாதருக்கு விருந்து வைக்கணும் அப்படின்னு அவர் கேட்பாருன்னு, அல்லது நான் விருந்து வைக்கணும், எங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு எதிர்பார்க்கல. அல்லது நீங்கள்லாம் என்னைய கவனிக்கிற மாதிரி வீட்டுக்கு வந்த உடனே ஒரு டீயை போட்டு கொடுக்கணும்னு அவன் என்ன செய்யல? எதிர்பார்க்கல. வேலைக்காரனை கடவனுன்னு எதிர்பார்க்கல. சிறு பெண்ணை என்ன செஞ்சாரு? கர்த்தர் கையை பிடிச்சி தூக்கி விட்டார். சிறு பெண்ணை எழுந்திருந்தாரு. பாடையில போன வாலிபன் என்ன செஞ்சாரு? பாடைய தொட்டார். வாலிபன் எழுந்தான். லாசருவ 4 நாள் கழிச்சு வந்து கல்லறையில வாடா வெளியே அப்படின்னாரு. அவன் கட்டின சீலையோட என்ன செஞ்சான்? எதுக்கு சேலையை கட்டு போனான்னு நினைக்காதீங்க. அவனை அந்த துணியை சுத்தி வச்சிருந்தாங்க, அதுதான் சீலைன்னு பைபிள்ல என்ன செஞ்சிருக்கு போட்டு வந்தான். 100க்கு அதிபதி இந்த மாதிரிலாம் என்ன செய்யல? ஒரு லேகியம் தருவாரு, அல்லது இப்ப ரொம்ப ஃபேமஸா இருக்க மாதிரி ஜெப எண்ணெய் தருவார். என்ன அப்புறம் முந்தியெல்லாம் இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. ஜெப கர்ச்சிப்பு இருந்துச்சு. ஏன்னா அந்த பவுலினுடைய உருமால்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் போட்டாங்கல்ல, அது மாதிரி இப்படியெல்லாம் அவன் என்ன செய்யல? எதிர்பார்க்கல. அவன் எதிர்பார்த்த என்ன தெரியுமா? ஆண்டவரே உங்க வார்த்தையை அனுப்புங்க, ஆண்டவரே வார்த்தையை அனுப்புங்க. இதை கேட்ட உடனே கர்த்தர் ஆச்சரியப்பட. வீட்டுக்கு ஐயா எங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறான். ஆச்சரியப்படுறாரா கர்த்தர்? ஆச்சரியப்படுறாரா? என்னை வீட்டுக்கு கூப்பிட்டான்டா. அவன் ஆச்சரியப்படுறாரா? ஆச்சரியப்படலை. ஒருத்தங்க வந்து ஜெப எண்ணெய் தாங்க ஐயா, ஆச்சரியப்படுறாரா? ஆச்சரியப்படல. ஐயா என் தலைமையில கை வைங்கன்னு ஒருத்தன் கேட்குறான். ஆச்சரியப்படுறாரா? ஆச்சரியப்படலை. அல்லது ஒருத்தன் வந்து லட்சக்கணக்கில் பணத்தை கொடுக்குறான், கொடுத்துட்டு ஐயா என்னை ஆசீர்வதிங்கிறான். ஆச்சரியப்படுறாரா? சொல்லுங்க. ஆச்சரியப்படலை. அல்லது ஒருத்தன் மொட்டை அடிக்கிறான். ஆச்சரியப்படுறாரா? இல்லை. அளவு குத்துறான். ஆச்சரியப்படுறாரா? இல்லை. அல்லது இந்த வேளாங்கண்ணியில் இந்த மண்ணில் முழங்கால் போட்டே நடக்கிறாங்கல்ல, அது மாதிரி நடக்கிறான். ஆச்சரியப்படுறாரா? ஆச்சரியப்படலை. ஆனா ஆண்டவரே உங்க வார்த்தையை நான் மதிக்கிறேன்னு ஒருத்தன் சொன்னான் பார்த்தீங்களா, அவனைத்தான் ஆச்சரியம். என்ன ஆச்சரியப்பட்டார்னா, உனக்கு அப்புறம் அந்த ரகசியம் தெரியும். எது ரகசியம்? தெய்வீக சுகம் எதுல இருக்குது? வார்த்தையில இருக்கிறது. கடன் பிரச்சனை விடுதலை எதுல இருக்கு? வார்த்தையில இருக்குது. அற்புதம் எதுல இருக்குது? வார்த்தையில இருக்குது. நிறைவு எதுல இருக்குது? வார்த்தையில இருக்குது. சமாதானம் எதுல இருக்கு? வார்த்தையில இருக்குது. வார்த்தை நாள்பட்ட வியாதியை சுகமாக்கும். வார்த்தை பேய் பிசாசுகளை துரத்தும். வார்த்தை தாழ்ந்தவர்களை உயர்த்தும். இந்த ரகசியம் உனக்கு எப்படா தெரியும்? அதுதான் இயேசுவுக்கு பெரிய ஆச்சரியம். இன்னைக்கும் உங்க வாழ்க்கையில் ஆச்சரியமான காரியம் நடக்கணும்னா நம்ம எதிர்பார்ப்பு எதன் மேல இருக்கணும்? வார்த்தையின் மேல இருக்கணும். வார்த்தையின் மேல இருக்கணும். எத்தனை பேர் கையில தேவனுடைய வார்த்தையை வச்சிருக்கிறீங்க? தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். இதை பத்திரமா வீட்டுக்கு போய் ஒரு துணியில சுத்தி, ஏன்னா ஆமா செல்ஃப்ல என்ன செஞ்சிருங்க வச்சிருங்க. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரும்போது அப்படியா கவனிங்க, இதுல இருக்கிற வார்த்தை தான் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்த வேண்டும். பொருளாதாரத்துல நம்மை ஆசீர்வதிக்கிறது இந்த வார்த்தை தான். வியாதியில நம்மை சுகப்படுத்துவது இந்த வார்த்தை தான். பிரச்சனைகளுக்கு ஆலோசனை தருவது இந்த வார்த்தை தான். எதிர்கால பயத்தை போக்குவது இந்த வார்த்தை தான். இந்த வார்த்தை தான் நம்மை திடப்படுத்தும். இந்த வார்த்தை தான் நம்மை உற்சாகப்படுத்தும். இந்த வார்த்தை தான் நம்மை உந்தி தள்ளும். இந்த வார்த்தை தான் நம்மை தைரியப்படுத்தும். ஏங்க இப்படி வெண்ணெய கையில வச்சுக்கிட்டு யாராவது நெய்க்கு அலைவாங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க.
என்னென்னத்துக்கோ அலையிற. ஆனா ஆசீர்வாதம் எங்க இருக்குதுங்க? இப்ப கர்த்தர் நம்மளை பார்த்து ஆச்சரியப்படுறாரு. அன்னைக்கு எப்படா அப்படின்னு நூற்றுக்கதியை பார்த்து ஆச்சரியப்பட்டாரு. ஏன்? அவன் இந்த வார்த்தையை கேட்டான். இந்த வார்த்தையை தாங்க ஆண்டவரே, என் வேலைக்காரன் சுகமாவான். ஆனா இன்னைக்கு நம்மளை பார்த்து என்ன ஆச்சரியப்படுற தெரியுமா? ஏண்டா வெண்ணைய கையில வச்சுக்கிட்டு நெய்க்கு அலையிறியடா. ஆசீர்வாதத்தை கையில வச்சுக்கிட்டு ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு எங்க அலையிற? ஒரு கூட்டம் 4 மாவடிக்கு ஓடுது. அப்படியே அங்க இருந்து ஆசீர்வாதம் அப்படியே விழுந்துராதான்னு. ஏதோ சும்மா சுத்தி பார்க்க போனீங்களா? போயிட்டு வாங்க, நான் கூட காசு கொடுத்து அனுப்புறேன் பாஸ்டர். இந்த 4 மாவடி என்ன சொல்றாங்க, போய் பார்த்துட்டு வரணும் பாஸ்டர். அந்த மோகன்சி அண்ணனை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, பார்க்கணும்னு சொல்லுங்க, நான் கூட என்ன செய்யறேன், காசு தரேன். ஆனா அந்த அருள் இறங்குதுன்னு ஓடுற கூட்டம் இருக்குது பத்தியலா, அதெல்லாம் என்ன கூட்டம்? கையில வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய்க்கு ஓடுற கூட்டம். நீ அங்க நெய்க்கு ஓடினாலும் அங்கேயும் எதுல இருந்து தான் நெய் வரும்? இந்த வார்த்தையில தான் வரும். அப்புறம் நீ என்ன நினைப்ப, இதைத்தானடா செல்வின் பாஸ்டர் சொன்னாரு. அங்க என்ன மோகன் என்ன வேற பைபிளா வச்சு பேசுறாரு? இதே வெண்ணையத்தான் அங்க கடைஞ்சு கொடுக்குறாரு. நான் தான் இங்க கடைஞ்சு கொடுத்தேன்ல, அதே நெய் தான். அங்க போனாலும் இதே உபதேசம் தான். நீ உபதேசத்தை கை கொண்டாதான் உனக்கு விடுதலை. இந்த வார்த்தையை நம்ம மதிச்சா தான் விடுதலை. அந்த வார்த்தை நமக்குள்ள இருந்தா தான் விடுதலை. அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தினாதான் விடுதலை. எனக்கு இந்த செய்தி ரொம்ப ஆவியில பரவசத்தை கொடுத்துச்சு. ஆமா, இதே எனக்கு இந்த பழமொழி தான் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அட பாவமே, வெண்ணெய் கையில வச்சுக்கிட்டு நெய் கலையிறோமேடா. இந்த வார்த்தை எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்க. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொன்னார், நான் உன்னைய பெரிய ஜாதி ஆக்குவேன். இவனுக்கு ஒரு பிள்ளை கூட இல்லை, இனி பிள்ளை பிறக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை. வயசு 75 ஆகி போச்சு. ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க, மாப்பிள்ள நான் கொல்லி வைக்கிறேன், சொத்தெல்லாம் என் பிள்ளைக்கு என்ன செஞ்சிரு எழுதி வச்சிரு. இப்பெல்லாம் டீல் பேசுவாங்க தெரியுமா உங்களுக்கு? கொல்லி வைக்கிறவனுக்கு தான் சொத்து. சாட மாடையா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மாமா யார் கொல்லி வைக்கிறா? என்ன கொல்லி வைக்கிறக்கு யாரும் இல்லை, பிள்ளை இல்லை. அப்படி ஒரு நெருக்கடியில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்ன, உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்க வேண்டான்னு. அவன் அந்த வார்த்தை என்ன செஞ்சிட்டான் சொல்லுங்க சத்தமா? பிடிச்சிக்கிட்டான். சரி வந்தான்ல, அவனுக்கு எல்லாமே ஃபேவரா நடக்கலைங்க. வந்த இடத்துல பயங்கர பஞ்சம் பிழைக்க போன இடத்துல ஒருத்தன் மனைவி என்ன செஞ்சிட்டான், கடத்திட்டான். யாரு? எகிப்தின் ராஜா பார்வோன். அப்புறம் அவனுக்கு திரும்ப கிடைச்சது. அப்புறம் கூட வந்த லோத்து சண்டை போட்டு பிரிஞ்சு போயிட்டான். சரி, பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமா தொல்லை இல்லாம இருப்பான்னு பார்த்தா அங்கிருந்து மெயில் அனுப்புறான், மாமா என்னை கடத்திட்டாங்க, தயவுசெய்து வந்து என்னை காப்பாத்துங்க அப்படின்னா. இங்க இருந்து 318 பேரோட இவன் என்ன செய்யறான், போய் யுத்தம் பண்ணி அவனை மீட்டு கொடுக்குறான். இதுக்கு இடையில மனைவி சும்மா இல்லாம, எங்க இந்த பிள்ளை மூலமா நமக்கு ஒரு சந்ததி வரட்டும் அப்படின்னு அவ பச்சை கொடி காட்ட, பழம் நழுவி பாலில் விழுந்து அது நழுவி ஆகார் அப்படின்னு யாரு பிறந்துட்டா? இஸ்மவேல். ஒரே சண்டை, குடுமி சண்டை. ஆமா, அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்துக்கிட்டு என்ன செய்யறாங்க, குடுமி சண்டை பாருங்க. அப்ப கவனிங்க, ஆபிரகாம் வார்த்தைய வசனத்தை பாருங்க. ரோமர் 4:21 ரொம்ப அருமையான ஒரு வசனம். ரோமர் 4:21, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பினார். எத்தனை பேருக்கு அந்த நிச்சயம் இருக்குதுங்க? தேவன் எனக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்ற
சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். வல்லவர் நிறைவேற்ற ஆண்டவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் அவன் அத்தனை வருடமும் எதை நம்பி இருந்தான்? வார்த்தை. அப்ப ஒரு நாள் தேவதூதன் வந்தான். வந்து அடுத்த உற்பவ கால திட்டத்தில் உன் மனைவி ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாள்ன உடனே அங்க ஒரே சாரா பாட்டிக்கு கக்கா புக்கான்னு ஒரே சிரிப்பு. ஆமா, அவன் கேட்கிறான், எதுக்கு உன் மனைவி சிரிக்கிறா? அவ கொஞ்சம் அப்படித்தான். அப்படித்தான். அப்ப நீ, எனக்கு இது ஆச்சரியமான விஷயமே இல்லை, நான் தான் நம்பிக்கிட்டானே இருக்கிறேன். பாருங்க, சாராளுடைய கற்பம் செத்து போயிட்டு, ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போயிட்டு, ஆனாலும் அவன் அதை என்னாது இருந்தான்னு என்ன அர்த்தம்? எனக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம் நிறைவேறும் என்கிற அந்த வார்த்தையை அவன் கடைசி வரைக்கும் பிடித்து கொண்டே இருந்தான். வார்த்தையை நம்பிக்கொண்டே இருந்தான், வார்த்தையை பற்றி கொண்டே இருந்தான், வார்த்தையை தியானித்துக் கொண்டே இருந்தான். அந்த வார்த்தையினாலே வார்த்தையவே கனவு கண்டுகிட்டு இருக்கான். இந்த வார்த்தையை அப்படியே கட்டி பிடிச்சுக்கோங்க. இதுதான் ஆசீர்வாதம். இதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க சொல்லி 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 அது எனக்கு தான், அது எனக்கு தான், அது நிறைவேறும், அது நிறைவேறும். என்னென்ன காரியத்துக்கு தேவையோ அத்தனைக்கு என்ன இருக்குது? உள்ள வார்த்தை இருக்குதுங்க. சொல்லிக்கிட்டே இருங்க. பைத்தியம் மாதிரி சொல்லிக்கிட்டு, லூசு மாதிரியே சொல்லிக்கிட்டு இருங்க. 99 வயசுல எனக்கு ஒரு பிள்ளை வரக்கும்னு சொல்லிக்கிட்டு இருந்தான்னா அங்க சாரா பாட்டியே என்ன செய்வா? அந்த கிளடு சும்மா சொல்லிக்கிட்டு இருங்க. அதுக்கு மீறி இந்த பொதுவா பெண்கள்லாம் அப்படி இப்படி பேசுறவங்க தானே. யார? வேற யாரையும் பேச மாட்டாங்க, வீட்டுக்காரர் தான் பேசுவாங்க. ஏன்னா டேக் இட் ஃபார் கிராண்டட். உங்களுக்கு நாங்கள் எழுதி கொடுக்கப்பட்டவர்கள். எப்படி வேண்டுமானாலும் என்ன செய்யலாம். ஆமா, நீங்களும் எங்களை எப்படி வேணாலும் பேசலாம், நாங்களும் உங்களை எப்படி வேணாலும் என்ன செய்யலாம், பேசலாம். நமக்குள்ள ஒரு டீலிங்னா. ஆனா இதுல சண்டை போடக்கூடாது. நம்மெல்லாம் ஒரே சரீரம். அப்ப ஆண்டவர் எனக்கு ஒரு பிள்ளைய தரப்போறாருன்னு சொன்ன உடனே சாரா பாட்டி, அடுத்து யார பாக்குறீரு? புரியுதா உங்களுக்கு? ஏன்னா 85 வயசுல பிள்ளை வேணும் வேணும் வேணும்னு சொன்னதுனால நான் யாரை கொடுத்தேன்? ஆகாரம் வேணா வச்சுக்கோன்னு கொடுத்தேன். ஆனா அந்த சண்டை இன்னும் என்ன செய்யல, ஓயெல்லாம். இப்போ 99 வயசுல பிள்ளை கேட்குதும். அப்ப அந்த அம்மா என்ன கணக்கு போடுது? ஆனா இவர் சொல்ற பிள்ளை யார் மூலம் வரும்னு அவர் விசுவாசிக்கிறாரு. சாராள் மூலமாய் வரும். என் மூலம் எப்படியா வரும்? வருமா 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 வருமா. அப்ப அந்த அம்மாவுக்கு இந்த ஆள் எப்படிதான் தெரிவாரு? ஒரு பைத்தியம் மாதிரி தான் தெரிவாரு. அதைத்தான் நானும் சொல்றேன். உங்களுக்கு சூழ்நிலை சாதகமே இல்லாம இருந்தாலும் ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தத்தை பைத்தியம் மாதிரி சொல்லிக்கிட்டே இருங்க. அந்த வார்த்தைக்கு ஜீவன் உண்டு. அந்த வார்த்தை தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின வார்த்தை. அந்த வார்த்தை மரித்தவரையும் உயிரோடு எழுப்புகிற வார்த்தை. ஆமா ஆமா. இந்த வார்த்தையை லோத்து நம்பல. புரியுதா? அவன் சூழ்நிலையை பார்த்தான், இது செட் ஆகாதுடான்ட்டு அவன் என்ன செஞ்சிட்டான். ஆமா, இந்த வார்த்தையை நம்பாதவங்க ஆண்டவருக்கும் கீழ்ப்படிய மாட்டாங்க. வேலை மெனக்கிட்டு லோத்துவை காப்பாத்துறதுக்கு தூதன் வந்திருக்கான். அவங்கள தூக்கிட்டு போய் வெளியே விட்டு, உன் ஜீவன் தப்ப மலைக்கு ஓடி போனா, இங்க ஒரு ரைமிங்கா எழுதியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சாதாரணமா சொல்ல போனா என்ன அர்த்தம்? எப்பா அந்த மலைக்கு ஓடி போப்பா, உனக்கு ஒன்றும் ஆகாதுப்பா அப்படின்னு சொல்றான். இவன் என்ன சொல்லலாம் தெரியுமா? இல்ல, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். அப்ப தேவதூதனுடைய வார்த்தை யார் வார்த்தை? தேவனுடைய வார்த்தை தானே. அப்ப என்னை காப்பாத்துறதுக்கு தான் வந்திருக்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு, நீ போப்பா, உனக்கு ஒன்றும் செய்யாதுங்கிறாரு. அப்ப ஒன்றும் செய்யாதுன்னு நம்பணுமா இல்லையா? அவன் என்ன சொல்றான்? இல்ல இல்ல இல்ல, நான் செத்து போயிடுவேன் அப்படின்ட்டு அவன் வேற இது ரூட்டு போட்டு கொடுக்குறான். நான் இந்த ஊருக்கு போறேன், நான் இங்கிட்டு போறேன். பாருங்க, வார்த்தையை நம்பாதவன் அவன் அவனுடைய வார்த்தைக்கு என்ன செய்ய மாட்டான்? கீழ்ப்படிய மாட்டான். வார்த்தையை நம்பாதவங்க வார்த்தையினால் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ஆமா, சீமோன் பேதுரு பாருங்க, ராத்திரி முழுசும் மீன் கிடைக்கல, காலையில வெறும் வலையை அலசிக்கிட்டு இருக்கிறான். இயேசுநாதர் வந்தார். என்ன பேதுரு மீன் வேணுமான்னு கேட்டார்.
வேணுமானா என்ன வேண்டாம்னா சொல்லுவாங்க. ஆனால் எங்கே கிடைக்கும், வா போவோம் சரின்ட்டு உள்ளே கூட்டு போனேன். வலைய போடுன்னாரு. என்ன சொல்கிறான் பாருங்க, லூக்கா 5:5. லூக்கா 5:5 ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் 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 இதுதாங்க ரொம்ப முக்கியம். ஆமாம் ஆண்டவரே, நீங்கள் சொன்ன வார்த்தைக்காக நான் வாழ்கிறேன், நீங்கள் சொன்ன வார்த்தையை நான் நம்பி போகிறேன், நீங்கள் சொன்ன வார்த்தைக்காக நான் விட்டு கொடுக்குறேன், நீங்கள் சொன்ன வார்த்தைக்காக நான் மன்னிக்கிறேன், நீங்கள் சொன்ன வார்த்தைக்காக நான் உதவி செய்கிறேன், நீங்கள் சொன்ன வார்த்தைக்காக நான் வலைய போடுறேன். ஏன்னா அவனுக்கு ஒரு நிச்சயம் இருந்துச்சு, ஆண்டவர் சொன்னார்னா தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பே, ஏமாறுறதுக்கு வாய்ப்பே. வலைய போட்டா வலை கிளியத்தக்கதாக கர்த்தர் மீன்களை கொடுத்தார். அவருடைய வார்த்தையின்படி. ஆமாம், இப்படி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பைபிளில் இருக்கு. ஆமாம், பவுல் கூட பாருங்க, ஆண்டவர் அவனை பலப்படுத்தினார், உனக்கு உயிர் சேதம் என்ன செய்யாது, வராதுன்னு சொல்லி ஒரு பெரிய ஆபத்தில் அவனை கர்த்தர், நீ ராயனுக்கு முன்னாடி போய் என்ன செய்வ, நிப்பன்னு சொல்லி சொப்பனத்தில் தோன்றி ஆண்டவர் சொல்றார், நீ ராயனுக்கு முன்னாடி போய் நிப்பனா நீ ரோமாபுரிக்கு போவ அப்படிங்கிறார். இப்போதான் வண்டி கிளம்பும்போது நல்லா தான் இருந்துச்சு. திடீர்னு பயங்கரமாக புயல் காற்று அடிக்குது. ஒரு வாரம் பயங்கர இருட்டு, ஒரு வாரமும் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. கப்பலில் இருக்கிறவங்களாம் தண்ணியை தூக்கி ஊற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு வாரமும் சமையல் நடக்கலை. எல்லாம் உயிருக்கு பயந்து அப்படி இருக்கிறான். கொஞ்சம் சாதாரணமாக இருக்கும்போது பவுல் சொன்னார், எப்பா சாப்பிடுங்க, நம்ம யாருக்கும் உயிர் சேதம் வராதுன்னு கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். ஏன்னா எனக்கு சொன்னது யாரு, கர்த்தர் சொன்னார். அதே மாதிரியே கப்பல் உடைஞ்சது, ஆனா எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். ஏன்னா கர்த்தர் வாக்கு கொடுத்துட்டார், செய்வேன் சொன்னவர் செய்வார். இப்ப என்ன நான் உங்களுக்கு சொல்ல வந்த விஷயம்னா, அந்த தீவுல கரை ஒதுங்கினவங்க குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் விறகு தூக்கி போடும்போது பவுலும் விறகு தூக்கி போடுறாரு. உள்ள இருந்து ஒரு விரியன் புறப்பட்டு வந்து கையை என்ன செஞ்சிருச்சு, கடிச்சிருச்சு. அவன் சடுதியாய் வீக்கம் கண்டு சாவான்னு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவன் உதறி போட்டு ஒரு தீங்கும், பாருங்க, பவுல் கொஞ்சம் கூட பயப்படல, கத்தல கதறல, உடனே ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்கலாம் சொல்லல. ஏன்னா இவனுக்கு என்ன நிச்சயம் தெரியுமா, எனக்கு ஒருத்தர் சொல்லி இருக்கிறாரு. என்ன சொல்லி இருக்கிறாரு, நான் எங்க போய் நிப்பேன், அப்ப நான் செத்துட்டேன்னா எப்படி போவேன். அப்ப எனக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றுறதுக்காக, ஒருவேளை நான் செத்தாலும் என்னை உயிரோட கர்த்தர் என்ன செய்வார், எழுப்பு. அது அவர் பாடு. ஆனா நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆமா, நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்குவேன்னு சொல்லியிருக்கார்ல. நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை சொல்லியிருக்காரா இல்லையா, பாப்பியலா மாட்டீங்களா சொல்லுங்கோ. உங்க பிள்ளையும் பார்ப்பீங்க, பிள்ளையின் பிள்ளையும் பார்ப்பீங்க. வசனத்தை என்ன செய்யணும், பற்றி கொள்ளணும், விசுவாசிக்கணும், நம்பணும். ஆமாம். ஸோ இப்படியெல்லாம் இருக்க சில அரை வேக்காடுகளும் இருக்கிறது. என்ன அரை வேக்காடுகள்? ஆண்டவர் தம்முடைய சீசர்களை பார்த்து அற்ப விசுவாசிகளே என்னாரு, என்ன செஞ்சாங்க தெரியுமா, படகுல படுத்து தூங்கிட்டு இருக்காரு இயேசு. திடீர்னு காத்தடிக்குது, தண்ணி எல்லாம் படகுல வந்த உடனே இயேசுநாதர் எழுப்பி, ஐயரே நாங்கள். மார்க்கு சுவிசேஷத்துல எப்படி இந்த சம்பவம் தொடங்குதுன்னா, அக்கறைக்கு போவோம் வாருங்கள்னு ஆண்டவர் சொல்லி கூட்டு போற. அப்ப ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, தண்ணியில போய் சாவோம்னா சொன்னாரு. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, அக்கறைக்கு போவோம். அப்ப சொன்னவர் அக்கறைக்கு கொண்டு போய் சேர்ப்பாரா சேர்க்க மாட்டாரா? அப்ப எழுப்பும் போது எவனாவது ஒருத்தனாவது சொல்லியிருக்கணும், டேய் அக்கறைக்கு போவோம் சொல்லியிருக்காருல்லடா, பெற என்னடா உனக்கு அக்கறை பெருசா, உட்கார்றா, வாயில சர்க்கரையை போட்டு உட்கார்றா, சாமரு கத்த நடத்துவார்னு சொல்லணும்ல. எல்லாம் சேர்ந்து ஓன்னு அழுகுறான், ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம். எந்திரிச்சு அதையும் சத்தம் போட்டாரு, இதையும் சத்தம் போட்டார். அதையாவது சூ அப்படின்னு தான் சொன்னாரு. இவங்கள சூச்சு இப்படியெல்லாம் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது, வார்த்தையை மட்டும் சொல்லு.
அபசகுணமா என்ன செய்யாத, பேசாத. அக்கறைக்கு போன்னு சொல்லியிருக்காருல, அதை மட்டும் நம்பு. சொன்னவர் செய்வார், செய்யாமல் இருக்க மாட்டார். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்னொரு அறவேக்காடு யார் தெரியுமா? எலிசா சொல்லார், நாளை இந்நேரம் சமாரியாவின் பஞ்சம் மாறுங்கிறாரு. ஆனா ஒருத்தன் என்ன சொன்னா, அது எப்படி ஆண்டவர் வானத்தின் மதகுகளை திறந்தாலும் அப்படி நடக்குமா அப்படின்னா, எலிசா சொன்னாரு, நீ பாப்ப ஆனா சாப்பிட மாட்ட. அதே மாதிரியே செத்தே போனா. அதனால பக்கத்துல பார்த்து சொன்ன, அந்த அறவேக்காடா இருக்காதீங்க, முழுசா வெந்துருங்க, முழு விசுவாசியா என்ன செஞ்சிருங்க. எத்தனை பேர் வசனத்தை நம்ப போறீங்க? எத்தனை பேர் வசனத்தை பிடித்து கொள்ள போறீங்க? ஒவ்வொரு நாளும் வசனத்தை அப்படி ஆர்வமா வாசிங்க, தேடுங்க. புதையலை போல தேடுன்னு போட்டிருக்கு. எதை தேடணுமா? உங்க ஆசீர்வாதத்தை எதுல தேடணுமா? பைபிள்ல புதையலை போல தேடினீங்கன்னா எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வார்த்தை வருதோ அதெல்லாம் பிடிச்சிக்கோங்க, அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணுங்க, அதெல்லாம் மனசுல வைங்க, அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருங்க. அந்த வசனத்தை, வாக்கு தத்தங்களை சொல்லிக்கிட்டே இருங்க. ஆலோசனைகள் வரும், அதை பின்பற்றுங்க. இப்படி நீங்க வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா இந்த வார்த்தை உங்களை வாழ வைக்கும், இந்த வார்த்தை உங்களை உயர்த்தும். எத்தனை பேர் இந்த வார்த்தையை பிடித்து கொள்ள போறீங்க? எத்தனை பேர் வார்த்தையை சார்ந்து, இனி வேற நமக்கு வேற அப்ரோச் நமக்கு தேவையே இல்லைங்க. இந்த வார்த்தையை சார்ந்து கொண்டவங்க யாரை பற்றியும் அவங்க மனக்குறப்படவே மாட்டாங்க. அவங்களுக்கு எல்லாமே எது போதுமானது? நமக்கு சத்தமாய் சொல்லுங்கள், எது நமக்கு போதும் சொல்லுங்க. இன்னும் நல்லா வர மாட்டேங்குதே. ஆஹா, பாஸ்டர் எனக்கு இந்த வார்த்தை போதும் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளவுதான், இந்த வார்த்தை போதும், இது உங்களை விடுவிக்கும். இது ஏன்னா யாரு இருப்பாங்க, இல்லாம போவாங்க, ஆனா இந்த வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போவது இல்லை.